ஹெட் மாஸ்டர் எப்போ அரெஸ்ட் பண்ணீங்க? நைட் 12:30 மேம். ஓகே, உங்க சுப்பீரியருக்கு எப்போ இன்டிமேட் பண்ணீங்க? 1:30 மேம். அட்டாக் சரியா எப்போ நடந்துச்சு? அரௌண்ட் 2 o'clock மேம். சோ டோட்டல் 1.5 மணி நேரத்துல அரெஸ்ட், எஸ்கேப் எல்லாமே நடந்துருச்சா? உங்களுக்கு யார் மேலயாவது டவுட் இருக்கா? இல்ல மேம். யாரையாவது பாத்தீங்களா? நோ மேம். ஹெட் மாஸ்டர் யாருக்காவது போன் பண்றதை நீங்க பாத்தீங்களா? சான்ஸ் இல்ல, நான் பக்கத்துல தான் இருந்தேன் மேம். அப்ப வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது யாரு? கடவுளா? தெரியாது மேம். டோன்ட் பி ஸ்மார்ட். அட்லீஸ்ட் அவங்கள பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணீங்களா? ஆல்ரெடி இன்ஜுரி ஆனா அட்டாக்ல ஸ்ட்ரக் ஆகி போன ஜீப் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் மேம். இருந்தாலும் ஹைவேல இருக்க செக் போஸ்ட் எல்லாத்துக்குமே இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ட்ராக் பண்ணி பார்த்தோம், பட் கிடைக்கல மேம். நீ சொல்ற லாஜிக் நல்லதா இருக்கு. இவ்ளோ பெரிய இன்சிடென்ட்க்கு அப்புறமா நீ லீவ் எடுத்துக்கிட்ட பாத்தியா? அங்கதான் ஓ மேல எனக்கு சந்தேகம் வருது. மேம், நான் பர்சனல் லீவ் எடுக்கல, ப்ரொஃபஷனல் லீவ் தான் எடுத்திருக்கேன். ஐ அம் ஆன் டியூட்டி. 24 ஹவர்ஸ்ல அவரை பத்தி நிறைய டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கேன். இந்த ஃபைல்ல ஹெட் மாஸ்டரோட ஸ்கூல் டீடைல்ஸ், அக்கவுண்ட் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. இன்வெஸ்டிகேஷன்ல தெரிஞ்ச இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அவர் எல்லா சம்மருக்கும் ரிஷிகேஷ்க்கு போவாராம். இவர் உங்களோட ஆசிரமத்துக்கு வருவாரா? இவர் எல்லா வருஷம் வருவாருங்க. அவரை பாக்குறதுக்கு யாராவது இங்க வரவோ இல்ல இவர் யாரையாவது பாக்குறதுக்கு வெளியில போகவோ நடந்திருக்கா? அப்படி யாரும் வர மாட்டாங்க. ஆனா எல்லா சனி நேரம் மட்டும் வெளியே போயிட்டு வருவார் சார். மத்த நாள் எல்லாமே அவர் இங்க தான் சார் இருப்பாரு. திங்கக்கிழமை அன்னைக்கு அவர் திரும்ப வந்துருவார் சார். எனக்கு தெரிஞ்சவர் அந்த பாஸ்போர்ட்ஸ் வச்சு அங்கே இருந்து தான் எல்லா ஊருக்கும் போறாரு. நான் ஒரு நார்மல் எஸ்ஐ, சோ ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் எனக்கு கோஆபரேட் பண்ணல, எனக்கு எந்த டீடைல்ஸும் கொடுக்கல. ஆனா அங்கதான் ஏதோ இருக்கு மேம். We should get all the footages and inquire them. Good job. Thank you, ma'am. The case will be taken over by NII and we'll be working together. Okay, ma'am. You may leave now. By the way, Meenakshi Nair. Nice meeting you. இவன் அப்சர்வேஷன்ல வச்சிருங்க. இப்பதானே மேடம் குட் ஜாப்னு சொன்னீங்க. எதுக்கு வர போய்? நாம ஒரு கிரிமினலை தேடிட்டு இருக்கோம். அவன் கிரிமினலோட பேக்ரவுண்ட தேடிட்டு இருக்கான். அவன் பொசிஷனுக்கு சம்பந்தமே இல்லாத வேலையை பார்த்துட்டு இருக்கான். ஒன்னு அவன் டியூட்டி மேல சின்சியரா இருக்கணும், அப்படி இல்லனா கிரிமினலுக்கு ஹெல்ப் பண்றவனா இருக்கணும். ராஜாராம் சார், ஊர்ல இப்ப என்ன டீம் இறங்கி இருக்கு. ஓகே சார். கேஸ் இப்ப அவங்க தான் டீல் பண்றாங்க. சரிங்க சார். சோ இனி நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகே சார். Good afternoon, sir. ரொம்ப அலைஞ்சிட்டு இருக்க போல. பயமா இருக்கா? பாசமா கொடுக்கறியா இல்ல அக்கா பிடிக்கிறியா? தேவையில்லை சார். ரிஷிகேஷ் போறது, அங்கிருந்து இந்த உலகம் முழுக்க சுத்துறது. கொண்டு வந்திருக்கேன், டோட்டல் டேட்டா கொண்டு வந்திருக்கேன். ருத்ரவனம்ன்ற கிராமத்துல 7 பாஸ்போர்ட் வச்சிருக்க ஹெட் மாஸ்டர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்ல, அண்டர் கிரவுண்ட் டான் வசிம்பாய் கூட சம்பந்தம் இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. Good morning, guys. Geneva, 24th October. UNO summit நடக்கிற பிளேஸ் அது. 22 countries presidents இன்டர்நேஷனல் சப்மிட்க்கு வராங்க. அதுல ஒருத்தர் கூட உயிரோட இருக்க கூடாது. செக்யூரிட்டி பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்மளோட டார்கெட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்க போகுது. அண்டர் வேர்ல்ட் ஹேஸ் டு ரூல் த வேர்ல்ட். அது நடக்கணும்னா இந்த ஆபரேஷன்ல ஒருத்தம் கூட உயிரோட இருக்க கூடாது. நம்ம பண்ண போற இந்த பிளாஸ்ட பார்த்து பப்ளிக்ல இருந்து பொலிட்டீஷியன்ஸ் வரைக்கும் நம்ம அண்டர் வேர்ல்ட பார்த்து சும்மா நடுங்கணும், புரியுதா? வேர்ல்டுல இருக்க டாப் 20 கண்ட்ரிஸ் பினான்சியலா டிஸ்டர்ப் ஆகணும். அது மேல நம்ம கிரிப்பை கொண்டு வரணும். Then we will be the world rulers. So get ready, guys. இந்த மிஷனுக்கு தேவையான எல்லா மேட்டர்ஸையும் டேடி பார்த்து பாரு. என்னையா பண்றீங்க போலீஸ்காரங்க எல்லாம்? சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? Of course, I need the information immediately, okay? Hey,
அவர் அரெஸ்ட் பண்ணது யாரு? அபின்னு புதுசா வந்திருக்கிற எஸ்ஐ. நேத்து நைட் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஐ எம் கமிங். நான் ரியாக்ட் ஆனா எவ்வளவு வயலண்டா இருக்குங்கிறத பார்க்க ரெடியா இரு, புரியுதா? வேணாம் பாய், டேடி நானும் அங்க வந்துகிட்டு இருக்கோம். ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் எல்லாரையும் அலர்ட் பண்ணிட்டேன். எனி டைம் பிடிச்சிருவாங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க பாய், நானே வரேன். விக்கே சார். இந்த அரசியல்வாதிகளை நம்ப முடியாது. இந்தியா போறதுக்கு ஏற்பாடு பண்ண. ஓகே. எங்கடா இருக்க? நான் இங்கதான் நம்ம ஊர்ல தான் சார் இருக்கேன். நம்ம பக்கத்து ஊர்ல ஹெட் மாஸ்டர் அரெஸ்ட் ஆனாரு, மிஸ் ஆனாரு தெரியுமா? சார் நீங்க ஹோம் மினிஸ்டர் சார். ஹெட் மாஸ்டர் பத்தி நமக்கு எதுக்கு சார்? அந்த ஹெட் மாஸ்டருக்காக துபாயில இருந்து பாய் போன் பண்ணாருடா. இது பாயா? ஆமா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சார், அவனை நான் பாத்துக்கிறேன். சார், எனிதிங் சீரியஸ்? எஸ். உனக்கு 9/11 ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. 26/11 எப்படி சார் மறக்க முடியும் அந்த டேட்டை? அட்டாக்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. நாமளும் நிறைய பேர் அரெஸ்ட் பண்றோம். ஆமா சார். 9/11 நடந்ததுக்கு அப்புறம் நம்ம ஏர்ஃபோர்ஸ் அலர்ட் செஞ்சா சிபிஐல இருந்து வந்துட்டு இருக்காங்க. நேவி அலர்ட் பண்ணா மக்கள்ல இருந்து வராங்க. இதெல்லாத்தையும் பிளான் பண்றதுக்கு ஏதோ ஒரு மாஸ்டர் பிரெயின் இருக்குன்னு எனக்கு தோணுது. அவனை பத்தி தான் நான் 8 வருஷமா யோசனை பண்ணிட்டு இருக்கேன். மாஸ்டர் பிரைன்? எஸ். 26/11 அட்டாக்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி, ரேடியோ ஃப்ரீக்வன்சியை டீகோட் பண்றதுக்கு முன்னாடி வெளியே வந்த ஒரே ஒரு பேரு முகமது துல் அஃப்சல் கான். அவன் எங்க இருப்பான், எப்படி இருப்பான்னு ஒரு ஸ்மால் க்ளூ கூட கிடையாது. என் சந்தேகம் கரெக்டா இருந்தா அந்த மாஸ்டர் பிரெயின் இவனா தான் இருக்கணும். அப்புறம் எப்படி சார் அவனை படிக்கிறது? அதுக்கு தான் இந்த ஃபைல். நேத்து ராத்திரி தமிழ்நாட்டுல ஒரு கிராமத்துல 7 பாஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு ஒருத்தன் அரெஸ்ட் ஆனா நான் தப்பிச்சிட்டான். அந்த பாஸ்போர்ட்ல இருக்கிற ஒரு பாஸ்போர்ட்டோட பேரு முகமது துல் அஃப்சல் கான். அப்படின்னா அந்த தீவிரவாதி இவன் தானா? தெரியல. ஆனா அவன் தான் இவன்னா அக்டோபர் 24 அன்னைக்கு நடக்க போற ஆபரேஷனை பத்தி நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த மாஸ்டர் பிரெயின் இவனா கூட இருக்கலாம்ல. Hello, Meenakshi. ஹலோ சார். You have immediately shift to Rudravaram. ஓகே சார். எஸ் சார், நான் போறேன். முன்ன பின்ன தெரியாதவா போன் பண்ணதை வச்சு நேரம் கட்ட நேரத்துல இப்படி திருட்டுத்தனமா வந்து தேடுறீங்களே, இதெல்லாம் நியாயமா இருக்கா? நான் தான் சொன்னல எல்லா விதத்திலயும் உங்களுக்கு கோஆபரேட் பண்றேன்னு. சாரி சார், நான் அந்த ஃபோன் காலை பேஸ் பண்ணி இங்க வரல. நீங்க எனக்கு ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் டிஜிபி ஆபீஸ்ல இருந்து கால் வந்துச்சு. என்கொயரி பண்ணி பார்த்ததுல நீங்களும் ஒரு கிளாஸ்மேட்ஸ்னு தெரிய வந்துச்சு. டிஜிபி படிச்சதெல்லாம் கல்கட்டால, அண்ட் ஹி இஸ் எ பெங்காலி. அவரும் நீங்களும் கிளாஸ்மேட்ஸா? எப்படி? அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்றதுக்காக தான் சார் நான் இங்க வந்தேன். I am the student of the Presidency College, Calcutta. சாரி சார். We are good friends. போலீஸ்காரன் சார், சந்தேகப்படுறது வழக்கமாயிடுச்சு. இப்ப எனக்கு கிளாரிட்டி கிடைச்சிருச்சு. டிஜிபி சார் உங்களுக்காக உண்மையாவே கால் பண்ணிருக்காரு. அவன் எவனோ உங்களை பத்தி ராங் கால் பண்ணி இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கான். முதல்ல அவனை க்ளோஸ் பண்றேன். வரேன் சார். சாரி சார்.
போலீஸ்காரன்ல அவ்வளவு ஈஸியா கன்வின்ஸ் ஆக வாய்ப்பே இல்லை. You're under arrest. Dean, உடனே ஹெட்மாஸ்டர் வீட்டுக்கு வாங்க. சீக்கிரமா கிளம்புங்க. ஓகே சார். Move. Come fast. ஓகே சார். சார் எமர்ஜென்சி கால் சார். அட என்னையா இந்த டைம்ல? எங்க ஊர் ஹெட்மாஸ்டர் வீட்ல 7 போலி பாஸ்போர்ட்ஸ் கிடைச்சிருக்கு சார். அரெஸ்ட் கூட பண்ணிருக்கேன் சார். என்ன பேசிட்டு இருக்கா அபி? ஃபுல் எவிடன்ஸோட பேசுறேன் சார். அந்த 7 பாஸ்போர்ட்ஸையும் டிஎஸ்பி ஆபீஸ்க்கு ஃபேக்ஸ் கூட பண்ணிருக்கேன் சார். இது இந்த ஊருக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆகும் சார். செக்யூரிட்டி இஷ்யூக்காக நான் ராஜமன்றிக்கு ஷிஃப்ட் பண்றேன் சார். அட இந்த நேரத்துல யாரையா வருவா? பக்கத்து ஸ்டேஷனுக்கு ஷிஃப்ட் பண்ண. ச்சே. யோ, சீக்கிரம் போயா, போடியா. யாரியா செக்யூரிட்டி எல்லாமே இன்டர்நேஷனல் கிரிமினல் உன கூட்டி வர சொல்லுது. வெளிய பிரஸ்க்கு என்ன பண்ண சொல்றது? முன்னாடியே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணியாச்சு, இன்ஃபர்மேஷன் ஃபேக்ஸ் பண்ணியாச்சு, எல்லாம் உங்க டேபிள்ல தான் இருக்கு. சிஐக்கு ஃபோன் பண்ணா செக்யூரிட்டி இல்லாம பக்கத்து ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னார் சார். அட என்னையா பேசுற நீ? சார் நடுராத்திரில எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் சார். யூ ஆர் சஸ்பெண்டட். சார் என்கொயரி ஸ்டார்ட் பண்ணுங்க சார். நாளைக்கு ஆகஸ்ட் 15 சார் கொடி வடக்கம் பண்றதுக்காக தேவையான ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எத்தனை மணிக்கு பிளான் பண்ணிருக்கீங்க? காலையில 8 மணிக்கு சார். ஆமாங்க சார். ஆமா, நமக்கு சுதந்திரம் எப்ப கிடைச்சது? 1947 ஆகஸ்ட் 15 சார். டைம் நள்ளிரவு 12 மணிக்கு சார். ஆமாங்க சார். எவ்வளவு பேரு எவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்கு நடுராத்திரி 12 மணிக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தா நம்ம எல்லாரும் ஹாப்பியா தூங்கிட்டு காலையில கஷ்டப்பட்டு எழுதிருச்சு. யாருக்கு எப்ப மூடு வருதோ அப்ப 8 மணிக்கோ 9 மணிக்கோ பிளாக் ஹாஸ்டிங் பண்ணுவீங்களா? வர வர இண்டிபெண்டன்ஸ் டே உங்க எல்லாருக்கும் ஹாலிடேவா மாறிடுச்சுல்ல சார் டென்ஷன் ஆகாம இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார். நான் சொல்ற மாதிரி செய். நாளை காலையில 6 மணிக்கு ருத்ரவனம் போலீஸ் ஸ்டேஷன் பிளாக் ஹாஸ்டிங். மீடியாவை கூப்பிடுங்க சார். ஊர்ல இருக்க பெரிய மனுஷங்களை சீஃப் கெஸ்டா வர சொல்லுங்க. எல்லாரும் ஓகே சார். ஆனா பிரசிடென்ட் மட்டும் வர மாட்டார் சார். ஏன் அவர் இன்னும் பெரிய மனுஷன் ஆகலையா? அவருக்கு சரக்கு உள்ள இறங்கலன்னு இந்த பக்கமே வர மாட்டார் சார். ஏன்னா பழைய எஸ்ஐயும் பிரசிடென்ட்டும் சேர்ந்து தண்ணி அடிச்சிட்டு கொடி வணக்கம் பண்ணுவாங்க சார். சார் இதுல ட்விஸ்ட் என்னன்னா அந்த பிரசிடென்டால தான் இந்த எஸ்ஐயே டிரான்ஸ்பர் ஆனாரு. அந்த பிரசிடென்ட் பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் சேர்ந்து தனியா இருக்கிற பொண்ணுங்களை கடத்திட்டு வந்து போட்ல வச்சு கெடுத்துருவானுங்க சார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படி நடந்த சம்பவத்துல ஒரு பொண்ணு பாவம் தண்ணியில குதிச்சிட்டா சார். யாரோ அந்த பக்கம் மீன் பிடிக்க வரும்போது அந்த பொண்ணை காப்பாத்திருக்காங்க சார். மறுநாள் புகார் கொடுக்க வந்தாங்க சார். பிரசிடென்ட்டும் அவர் பையனும் வந்ததால எஸ்ஐ அந்த பொண்ணோட கேஸ கூட எடுக்கல சார். பாவம் அவங்க அப்பா அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிட்டார் சார். இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமும் அந்த பிரசிடென்ட் எஸ்ஐ என்ன பண்ணாரு தெரியுமா சார்? யாரியா உன் பண்டாட்டியா? இல்ல சார், என் புருஷன் தண்ணில அது காட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டான் சார். நல்லா கொடுத்தா ஸ்ட்ரோக்கு. டேய் வண்டி எடுங்கடா போலாம். சார் என்ன சார் இது? நீங்க ஏதாவது உதவி பண்ணுவீங்கன்னு பார்த்தா. யோ இப்ப நீ செல்லா காசியா? உனக்கு என்ன வேல்யூ இருக்கும் சொல்லு. டேய் புது எஸ்ஐ வர போறாரு, அவருக்கு ஸ்வீட் ஏதாவது வாங்கிட்டு வாங்கடா. போங்கடா, வாங்க போலாம். அந்த ஆள் அவ்வளவு மோசமானவன் சார். ஊருக்கு புது எஸ்ஐ வந்தாச்சு சார். பிரசிடென்ட் மட்டும் நாளைக்கு வரலன்னா அவனை உப்பு கண்ண போட்டுருவேன்னு சொல்லி வைங்க. ஓகே சார். இப்ப புதுசா வந்திருக்க எஸ்ஐ சார் எங்கேயும் கேள்விப்படாத அளவுக்கு இப்ப கொடியேற்றத்தை நடத்த போறாரு. இதுக்காக ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷால இருந்து பைத்தியக்காரன் வரையும் எல்லாரும் வந்திருக்காங்க. அடடா வந்துட்டாங்க பாருங்க. இங்க பாரு சாவடிச்சிருவோம். இவனை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லைண்ணே. அந்த புதுசா வந்த எஸ்ஐ தான் கேட்கணும். நைட்டு சோதனை கிடைச்சதா, அதனால நைட்ல தான் கொண்டாடணுமா. நீ சும்மாரியா? பிளாக் ஹாஸ்டிங்க்கு நம்மள சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு இருக்காங்க. வணக்கம் எஸ்ஐ சாரு. டேய் அந்த ஸ்வீட் எடுத்துட்டு போய் சார் ஜீப்ல வச்சிருங்க. புதுசா வந்திருக்கீங்க, புதுசா பிளான் பண்ணிருக்கீங்க. புதுசா எந்த எஸ்ஐ வந்தாலும் எங்க வீட்டுக்கு வந்துட்டு தான் போவாங்க. ஆனா நீங்க புதுசு, உங்களுக்கு தெரியாது. அதனால தான் நானே வந்திருக்கேன். போலீஸ்ல புதால பழைய ஆள் என்னங்க இருக்கு? தப்பு செஞ்சா அடிக்கணும், தூக்கிட்டு போய் செல்ல வைக்கணும். சோ உங்க ஆட்டத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சீங்கன்னா
உங்களுக்கு நல்லது. ஷார்ப்பு தான். அது வந்து பேச்சால வெட்டுறல, அதான். நாளைக்கு நைட்டு நீங்க எங்க வீட்டுக்கு டின்னருக்கு வரணுங்க. என்ன அக்கேஷனுங்க? அதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்கல்ல, எங்க வீட்டு சாப்பாடை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணணும்னு தான். நான் கெஸ்ட் கிடையாதுங்க, ஹோஸ்ட். சோ டைம் பாத்துக்கிட்டு லஞ்ச் டின்னர் எல்லாத்தையும் சேர்ந்தே பிளான் பண்ணிக்கலாம். கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் ரெடியா? கொடியேத்துறதுக்கு வாங்க. உங்கள இல்ல, அவரை. இது எப்படி இருக்கு? நீங்க சூப்பர் சார். எனக்கு வேணாயா, கொடுங்க. வழி விடுங்க, வழி விடுங்க ஐயா. அவரு கோட்டுற மாதிரி ஆளு. கோட்காவா இருந்தாலும் ஓடுமங்கா இருந்தாலும் ரிசல்ட் ஒரே மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் காக்கா பிடிச்சு வச்சுக்கணும். ஊருக்கு கொஞ்சம் நல்லது பண்ணா நல்லா இருக்கும். டேய் காக்கா வாடா. அவன் சொன்னது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதா? நல்லாவே புரிஞ்சுது. வாயா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன பண்றீங்க ராஜாராம்? ராத்திரி கொடியேத்தன போட்டோவை Facebookல போட்டேன் சார். ஒரு லைக் கூட வரல சார். தேசபக்தியை Facebookல போட்டு பாக்குறீங்க, ரொம்ப கஷ்டம் ராஜாராம். சரி, என்னென்ன கேஸ் இருக்கு சொல்லுங்க. நல்லா கேட்டீங்க போங்க. தப்பிச்சு போன ரத்னாவோட கோழிய பக்கத்து வீட்டுக்காரன் முடிச்சு குழம்பு வச்சான்னு கேஸ் சார். ராக்காய் வீட்டுல 3 குடவை காணாம போச்சா, அதனால மரும மேல கேஸ் கொடுத்திருக்காங்க. பாபியோட சைக்கிள் மிஸ்ஸிங்கா, அவன் மச்சான் மேலேயே கேஸ போட்டிருக்கான். கேஸ் சொல்லுங்கன்னா ஜோக் சொல்றீங்களே, என்னங்கய்யா? சார் இத்தனை வருஷமா நாங்க ஃபைல் பண்ண கேஸ் இதான் சார். என்ன சவுண்ட் அது? அது சரஸ்வதி வித்யாநிகேதன் சார். அனாதை பசங்களுக்கெல்லாம் படிப்பு சொல்லி கொடுக்கறாங்க. கோவிலுக்குள்ள கடவுள் இருக்காரா இல்லையான்னு தெரியாது சார். ஆனா இந்த ஊரோட ஹெட் மாஸ்டர் கடவுள் தான் சார். எத்தனையோ ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறாரு சார். வணக்கங்க. வணக்கம். என் பேர் அபிமன்யு. இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற எஸ்ஐ. ரொம்ப சந்தோஷம். ஏதாவது வேலையா வந்திருக்கீங்களா? உங்களை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன். நான் ஒரு அனாதை. நான் டிகிரி படிக்கிறப்ப தினம் தினம் சாப்பாடுக்கே கஷ்டப்படுவேன் சார். என்ன மாதிரி யாரும் இருக்க கூடாதுன்னு தினம் தினம் நான் வேண்டிப்பேன். அப்பதான் நீங்க இவ்வளவு பசங்களுக்கு இலவச கல்வி கொடுக்கறீங்கன்னு தெரிஞ்சதும் உங்களை பார்க்க ஓடி வந்திருக்கேன். நீங்க ரொம்ப ரொம்ப கிரேட் சார். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. யோசனை மட்டும்தான் என்னது. இதுக்கு பின்னாடி நிறைய பேர் உதவி பண்றாங்க. உண்மைய சொல்லணும்னா என் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி சம்பளத்துக்கு வேலை பாக்குறாங்க. நிறைய என்ஆர்ஐஸ் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்றாங்க. இப்படி நிறைய பேரு. பார்த்து ஜாக்கிரதை. சசி, என்னம்மா? சாரி சார். சாரி 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 சார், அந்த பொண்ணு எங்க ஸ்டாஃப், இங்கிலீஷ் டீச்சர். நான் உங்க ஸ்டாஃப் பார்க்கலாமா? தாராளமா. இவர் குருமூர்த்தி வைஸ் பிரின்சிபால். நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் அறிமுகப்படுத்துங்க சார். தேங்க்யூ ப்ளீஸ். தேங்க்யூ சார். சார் யார் இவங்க? காசு சீட் ஆடுறாங்க, கூட்டு வந்துட்டோம் சார். மூடுல ராஜாராம், அனுப்பிடுங்க. போங்க போங்க. என்ன போங்க போங்க? உங்க மூடு சரியில்லைன்றதுக்காக நீங்க போக சொன்னா போகணும், வர சொன்னா வரணும். என்ன பைத்தியம் நினைச்சீங்களா? என் பேரு பெல்ட் பாபு. நான் யாரும் தெரியுமா உங்களுக்கு? இருடா, நான் யாரும் தெரியுமா? சும்மாரா, யாரும் தெரியுமா? பெல்ட் பாபுஜி, பெல்ட் என்னடா? அது பெல்ட்னா இவங்க அப்பா 5 பெல்ட் கடை வச்சிருந்தாங்க. இந்த மூதேவி பிறந்த அப்புறம் எல்லாம் போய் இப்ப ஒண்ணு தான் வச்சிருக்காரு. அதனாலதான் எல்லாரும் இவனை பெல்ட் பெல்ட்னு கூப்பிடுவாங்க. ஆமா, அவ்வளவு பிஸியா என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? பிஸினா அது காலையில எந்திரிச்சு வர பொண்ணுங்களை ரூட் விட்டுட்டே இருப்பான் சார். அப்புறம் மதியானம் என்ன பண்ணுவாங்க? சீட் ஆடுவான், இல்லாட்டினா கிரிக்கெட் விளையாடுவான். சாயந்தரமும் பிஸியா இருப்பாங்க. பிஸி சார், சரக்கு அடிச்சு ஆட்ட போட்டு இருப்பான். ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குடா உன்னோட பிஸி. இந்த எரும மாடு கூட்டு போய் கக்குச கழுவுவை. சொல்றா. இந்த வேலை கூட செய்யல, நான் எப்படிடா? எஸ்ஐ சார், மரியாதையா பேசுங்க. அசிங்கமா ஏன் பேசுறீங்க? இப்ப நான் அசிங்கமா பேசவே இல்லையடா. நீங்க திட்டவே இல்லையா? ஐயோ, இவனுங்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு உள்ள போடுங்க. ஓகே சார். இருங்க சார். படிப்பு வராதா? ராஜாராம், படிப்பு வராதா? நீங்க ரொம்ப லக்கி சார். உலகத்துல நடக்கிற பாம்பிளஸ்க்கு காரணம் வசிம் பாய். இவரை பிடிக்கிறதுக்கு இந்தியா மட்டும் இல்ல, நிறைய நாடுகள். நாளுக்கு நாள் நம்ம நாட்டுல அராஜகம் அதிகமாயிட்டே போகுது. சார், நான் கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ பத்தி சசி கிட்ட சொல்றேன்னு சொன்னீங்க. சார், கூப்பிட்டீங்களாமே? சொல்லுங்க சார். நம்ம எஸ்ஐ சார் ரொம்ப பெரிய மனசு பண்ணி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஸ்கூல்ல சேர்க்கலான்னு வந்திருக்காரு. சார கூட்டிட்டு போமா? தேங்க்யூ ப்ளீஸ்.
இவரே மறுபடியும் வந்திருக்காரு? பசங்கள ஜாயின் பண்றதுக்காக வந்திருக்காரு. பசங்களா? எங்க இருக்காங்க? அங்க முன்னாடி இருக்காங்க. ஸ்கூல்ல பசங்கள ஜாயின் பண்றாரா? ஏய், பார்த்தது போதும், வந்து காமி. நாளைக்குற அடிச்சனா பாரு, எப்படி பண்றேன்னு பாரு, பாத்து கத்துக்க. ராஜாராம், ஐயோ வந்துட்டாரு. இவங்கதான் நான் சொன்ன குழந்தைங்க. இவங்க பசங்களா? இவங்கள பசங்கங்கறீங்க? எனக்கு எப்படி சொல்லிட்டீங்க? பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்காங்க. இவங்கதான் நம்ம குழந்தைங்க. ஏய், நம்ம பசங்கன்ற யாராவது கேட்டா என்ன நினைப்பாங்க? இருந்தாலும் பொண்ணுங்க கிட்ட இப்படிதான் பேசுவீங்களா? வேணும்னா நீங்க என்கிட்ட பேசலாம். ஏன் நீ பொண்ணு இல்லையா என்ன? வாய முடுங்க. என்ன சார்? அப்படி இல்ல சசி, நீ ஸ்கூல்ல பாடம் கத்து கொடுப்ப, நான் அவங்களுக்கு ஸ்டேஷன்ல பாடம் கத்து கொடுப்பேன். சோ நீ இவங்களுக்கு மம்மி, நான் டாடி. வாவ், சூப்பர். கண்டிக்கிற அப்பா, கல்வி சொல்லி தர அம்மா. அப்ப இவனுங்களுக்கு எல்லாம் தாத்தா யாரு? ஹெட் மாஸ்டர் இருக்கார்ல, அஷ்டலட்சுமி. கரெக்ட், சூப்பரா சொன்னாரு. டேய், ஒழுங்கா மம்மி கிட்ட பாடம் கத்துக்கிட்டு ஈவினிங் ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. நாங்க உங்ககிட்ட வர மாட்டோம், மம்மி கிட்ட தான் இருப்போம். ஓஹோ, இவங்களும் உங்கள மாதிரியே பேசுறாங்களே. வளர்ப்பு சசி. ஆமா. ஓகேடா, உங்க இஷ்டத்துக்கு பண்ணுங்க. நீங்க மம்மி கிட்டே இருங்க, நானே வந்து உங்களை பாக்குறேன். இல்ல, நாங்க மம்மி கிட்ட தான் இருப்போம், நல்ல பசங்களா இருப்போம். கூட்டிட்டு போங்க. வாங்க வாங்க. டேய் போடா. ஏய், நீங்க எதுக்கு வந்த? கோவம். இதுதான் கோவம்னு சொல்லுவாங்க. அந்த கோவம் எதுக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். எல்லாம் தெரிஞ்ச ஆம்பளையும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க நினைக்கிற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லையா. Take care. I will be back.